ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி, நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கிற ஃபோன்ஸ்லாம் நான் பார்த்து தேர்ந்தெடுத்துருக்கேன். அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம மிட்ரேஞ்சை தாண்டி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் என்ன பட்ஜெட், என்ன மாதிரியான ஃபோன்ஸ் வரப்போகுது, இந்த லிஸ்ட்டில் எந்த ஃபோன்ஸ்லாம் வேல்யூ ஃபார் மணியாக இருக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்ட்டாக டெக் கண்டென்ட் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். அது என்ன பட்ஜெட்னு கேட்டிங்கன்னா, under 40,000 எப்படி நான் பார்த்துருக்கேன்னா 30,000 40,000 இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்துருக்க ஃபோன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3-4 வருஷம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது வேல்யூ ஃபார் மணியாக இருக்கணும். ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸாக இருக்கணும். கேமிங்க்கும் நல்லா இருக்கணும். அதே சமயத்தில் வந்து மீடியா கன்சப்ஷனுக்கும் நல்லா இருக்கணும். ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்களுக்கும் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி கேட்டகரிகளையும் பார்த்து இருந்திருக்கேன். அந்த ஃபோன்ஸ் எதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஃபோன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த செக்மெண்ட்ல மோட்டோ தரப்புல இருந்து மோட்டோ எட்ஜ் 60 ப்ரோன்ற ஒரு ஃபோனை நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஃபோன் வந்து கிட்டத்தட்ட ஒரு வேல்யூ ஃபார் மணியா எனக்கு தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நல்ல ப்ரைஸ் செக்மெண்ட்ல வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கிட்டத்தட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே நல்ல ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க. இதில் கேட்டிங்கன்னா, இதில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன ஃபீச்சர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மோட்டோ AI 2.0 அது ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நம்ம வந்து ஸ்மார்ட் கனெக்ட் ஆப்ஷன் இருக்கு, அது நல்லா இருக்கும். அது நம்ம கேமரா பார்த்தீங்கன்னா பேக்ல வந்து 2 50 மெகா பிக்சல், ஒரு 10 மெகா பிக்சல் இருக்கு. இந்த 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு. இந்த அல்ட்ரா வைடு மோட்டோ பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா வைடு கேமராவே மேக்ரோவும் செயல்படும். அதனால மேக்ரோவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா நீங்க தேவைப்படுத்த இல்லை, அப்படி ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அதனால மோட்டோ இந்த இடத்துல கேமரால ஸ்கோர் பண்றாங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6000 mAh ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல பேட்டரி கொடுத்துருக்காங்க. 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 15 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே நல்ல ஒரு பிரைட்டர் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 4500 nits peak brightness கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு கர்வ்டு டிஸ்ப்ளே அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் மில்டி கிரேட் சர்டிஃபிகேட்டும் IP68 69 வச்சிருக்காங்க. அதனால ஒரு நல்ல இது வச்சிருக்காங்க. கேமராவுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு 50 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போனை பொறுத்த வரைக்கும் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே வேல்யூ ஃபார் மணி செக்மெண்ட்ல பார்க்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபோனில் கேமிங்க்கும் நல்லாயிருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் மோட்டோ AI மூலயமாக ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் மூலயமாக எக்கச்சக்கமான AI ஆப்ஷன்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து எல்லா மோட்டோக்குனே ஒரு AI ஃபீச்சர்ஸ் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது 2 கலர் வேரியன்ட் வருது, ப்ளூ கலர் அண்ட் கிரீன் கலர். இதில் வந்து ப்ளூ கலர் நல்லா இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 33,999 இருக்கு. பேஸ் வேரியன்ட் 8GB இருக்கு. ஆனால் அதை விட 12GB RAM வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும். 33,999 ரூபா. ஒரு 34,000 ரூபாய்க்கு ஒரு 12GB RAM 256GB வேரியன்ட் வச்சு வாங்கும்போது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியா இருக்கும். அடுத்த நம்ம பார்க்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோன் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மற்ற ஃபோன்லாம் பார்த்துருவோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரியல்மி தரப்புலேருந்து ஒரு ஃபோன் கொண்டு வந்திருக்காரு, ரியல்மி GT7. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஐசென்ஸ் ப்ளூ அப்படின்ற ஒரு ஃபோன் வந்து நல்லாயிருக்கும். அதை விட்டு பார்த்தீங்கன்னா இந்த வந்து ட்ரீம் எடிஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதை வேணாலும் நீங்கள் சஜஷன் பண்ணலாம். அதுவும் எல்லாமே ஒரே ப்ரைஸ் தான் வருது. இந்த ட்ரீம் எடிஷன் கூட கலர் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஃபோனாக வந்து மீடியாடெக் டிமென்சிட்டி 9400E சிப்செட் வருது. அது மட்டும் இல்லாமல் 7000 mAh பேட்டரி வருது. அது மட்டும் இல்லாமல் 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. கூலிங் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் AI மூலமா 4K ரெசல்யூஷன்ல 120 FPS வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். ஆனால் வந்து இதில் என்ன கொஞ்சம் நான் டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் வந்து ப்ரைஸ் அதிகமாக கொடுத்தாதான் நம்ம 12GB 256GB வேரியன்ட் வாங்கலாம். அதான் அண்டர் 40,000 வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த 4GB 8GB RAM 256GB வேரியன்ட் தான் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் AI ஆப்ஷன்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கேமிங்க்கு இது ஒர்த்தாக இருக்கும். கேமிங்க்கு இது அப்படி என்ன ஒர்த்தாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, 6 hours வந்து BGMI யூஸ் பண்ணியும் ஸ்டேபிளான FPS கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6000 nits peak brightness நல்ல ஒரு பிரைட்டரான டிஸ்பிளே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் கேமரா ஒரு நல்ல கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX 906 OS-ஓட வருது. அதுக்கப்புறம் வந்து 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த 50 MP மெயின் கேமராவும் 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவும் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல அவுட்புட் கிடைக்கும். நீங்கள் 4K 120 FPS வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. ரியல்மி UI பிடிக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த ரியல்மி போனா இந்த ஒரு ஆப்ஷன்ல இருக்குன்றத தெரிஞ்சுங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம், இன்னும் ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் தான் வேணும், எனக்கு இதை விட பெஸ்ட்டாக வேணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் வந்து அதுக்கு காம்படிட்டிவாக கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஐக்கியோட நியோ 10 பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB வேரியன்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8S Gen 4ஓட வருது. ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசரோட வருது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 144 FPS-ஓட வருது. அது மட்டும் இல்லாமல் 7000 mAh பேட்டரி வருது. அது மட்டும் இல்லாமல் இதில் கேமிங்காக வேற லெவலாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது CPU GPU பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கேமிங்க்கு 144 FPS வரைக்கும் கேமிங் விளாண்டுக்கலாம் ஸ்மார்ட்
பண்ணலாம். கேமிங்காக Q1 சிப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுத்துருக்காங்க, பெருசாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 7000 mAh கொடுத்துருக்காங்க, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 144 ரெஃப்ரெஷ் ரேட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எல்லாமே லேட்டஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. LPDDR5X RAM கொடுத்துருக்காங்க, UFS 4.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 4K 60 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ஆனால் வந்து இது வந்து கேமரா சென்ட்ரிக்கான ஃபோன் கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் கேமரா சென்ட்ரிக்கான ஃபோன் இது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கேமர் சென்ட்ரிக்கான ஃபோன். அது மட்டும் இல்லாமல் இது பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான ஃபோன். இதை வந்து நீங்கள் கேம் விளையாண்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இது ஒர்த்தாக இருக்கும். அதனால நீங்கள் இதை சஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த ஃபோனை வச்சிருக்கிறேன். ஆனால் வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுவேன், நான் நம்மள மாதிரி ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி போடுவேன், நான் கேமரா வச்சு ஷூட் பண்ணுவேன், அவங்களுக்கு இது செட் ஆகாது. இது வந்து பேஸ் மாடல் 12GB பேஸ் பேனல் 8GB இருந்திருக்கு. இந்த மாடல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ ஃபோன் மணியாக இருக்கும். 12GB 256GB 35,998 ரூபா. ஏன்னா நம்ம 40,000 ரூபாய்க்கு மேலே போகல, 40,000 ரூபாய்க்கு வரைக்கும் நம்ம போகல, நம்ம ஒரு 4 வருஷம் யூஸ் பண்ணணுன்றதுக்காக இல்லை 3-4 வருஷம் யூஸ் பண்ணணுன்றதுக்காக 12GB RAM பேஸ் வேரியண்டா வச்சு நீங்க போனா நல்லா இருக்கும். ஆனா ரியல்மில மட்டும் தான் நான் 8GB RAM சொல்லியிருப்பேன். 12GB RAM நீங்க அதுக்கெல்லாம் போகணும்னா நீங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்ணணும். 40,000ன்ற செக்மெண்ட்டை தாண்டிடுது. நீங்க ரியல்மி தான் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தான் அந்த போன, அதை தவிர்த்து இது மற்ற ஆப்ஷன் இருக்கு, அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோன் இருக்கு. அதுன்னு கேட்டிங்கன்னா விவோ தரப்புலேருந்து T4 Ultra. இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் 12GB RAM 256GB வேரியண்ட் தான் பேஸ் வேரியண்ட்டாக வச்சிருக்கிறேன். அதுதான் ஒரு 3-4 வருஷத்து வரைக்கும் யூஸ் பண்ணக்குள்ள ஒரு நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 39,990 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோன் முழுக்க வந்து கேமரா ஒரு நல்ல கேமரா செட்டப் வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த செக்மெண்ட்ல இது ஒரு கேமரா செட்டப் இருக்கு. 50 மெகாபிக்சல் Sony IMX921 கொடுத்துருக்காங்க, 8MP அல்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 50 மெகாபிக்சல் 3x பெரிஸ்கோபிக் டெலஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 100x ஹைப்பர் ஜூம் போக முடியும், 10x டெலஃபோட்டோ சூப்பர் ஜூம் போக முடியும். அதுக்கப்புறம் வந்து இது ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ல நல்ல ஸ்கோரா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான போனை விவோ தரப்புல இருந்து MediaTek Dimensity 9300+ சிப்செட்டோட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பேட்டரி கொஞ்சம் கம்மி தான். இந்த செக்மெண்ட்ல 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 90 வாட்ஸ் ஃபிளாஷ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அது ஓரளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ். கேமிங்க்கு இது யூஸ்ஃபுல்லான போன் தான். 90 FPS வரைக்கும் ஹை ஃப்ரேம் ரேட்ல வந்து கேமிங் விளையாடலாம். 4D கேம் வைப்ரேஷனோட இருக்கும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விவோ தரப்புல இருந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி எனக்கு இன்னொரு ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு ஆப்ஷனாக நான் வச்சுக்கிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா போக்கோ தரப்புலேருந்து 12GB RAM 256GB வேரியண்டோட 31,999 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஹையர் மாடல் கூட நீங்கள் போகலாம், அதுவும் 135,000 கீழே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 33,999 ரூபாய்க்கு வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா இருக்கிறது இந்த செக்மெண்ட்ல பெரிய பேட்டரி 7,550 mAh பேட்டரி. அதுக்கப்புறம் 22.5 வாட்ஸ் ரிவர்ஸ் சார்ஜ் இருக்கு. இது Snapdragon 8s Gen 4 இருக்கு. இது பாத்தீங்கன்னா இது IQ Neo 10 கம்பேர் பண்ணவங்கள ரெண்டுத்துலயும் ஒரே ப்ராசஸர் தான். ஒரு கட்டத்துல இது மெட்டல் ஃப்ரேம்ன்றதால கூடுதல் அட்வான்டேஜ், இது பிளாஸ்டிக் ஃப்ரேம்ன்றதால டிஸ்அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாம பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதுல நல்ல அட்வான்டேஜ். இதுல வந்து IQ Neo 10 பொறுத்த வரைக்கும் சார்ஜிங் ஒரு நல்ல அட்வான்டேஜ். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க முயற்சி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜ் இருக்கு. அது ரிவர்ஸ் சார்ஜ் கிடையாது. ஒரு சில ஆப்ஷன் இதுல இருக்கு, ஒரு சில ஆப்ஷன் அதுல இருக்கு. ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா சேம் செட்டப்பான கேமரா செட்டப் முதற்கொண்டு எல்லாமே ஓரளவுக்கு சேமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா ரெண்டு போனுமே வந்து கேமிங்காக நல்லாவே யூஸ்ஃபுல்லான போன். இதுல பாத்தீங்கன்னா 3 years OS அப்டேட், 4 years செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது IP66 A69 மூணு விதமான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 6.83 இன்ச் டிஸ்பிளே, POLED டிஸ்பிளே, அதாவது மோட்டோல எப்படி கொடுத்துருக்காங்க அதே மாதிரியான POLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது கேமிங்காக வைல்ட் பூஸ்ட் கேமிங் ஆப்டிமைசேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க 4.0. அது மூலமா கேமிங் நல்லா விளையாண்டுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஆப்ஷனும் இருக்குன்றது தெரிஞ்சுங்க. இது ஒரு ஆப்ஷன் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல மதர் போர்டு இஷ்யூ வரும்னு போக்கோல நிறைய பேர் இன்னமும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு பத்தி எந்த வித கம்பெனி எந்த வித அப்டேட்டும் கொடுக்கல. ஆனா போக்கோல இந்த இஷ்யூ இன்னும் இருக்கான்றதை நீங்க வந்து போக்கோ F6 F5 இது மாதிரி யூஸ் பண்றவங்க உங்களோட கருத்து என்னன்றது கீழே கமெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ரவுண்டர் போன் வேணும், கேமரா சென்ட்ரிக்காகவும் இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காகவும் இருக்கணும்னா நான் மோட்டோ சஜஷன் பண்ணுவேன். IQ Neo IQ 10 அல்லது போக்கோ F4 பாத்தீங்கன்னா போக்கோ F7 பாத்தீங்கன்னா ரெண்டுத்திலயும் ஒரு சில அட்வான்டேஜ் இருக்கு. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா மதர் போர்டு இஷ்யூ இல்லைன்னா நீங்க போக்கோ பக்கம் போலாம். அது மட்டும் இல்லாம IQ 10 Neo 10 ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஆனா கேமரா சென்ட்ரிக்காக இந்த ரெண்டு போனையும் நான் யாருக்கும் கம்பேர் பண்ண மாட்டேன். கேமரா சென்ட்ரிக்காக எனக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா விவோ தரப்பு வந்து விவோ T4 Ultra இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபோனு சொல்லிடுறேன், ரியல்மி G7. அதுவும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான ஃபோனு தான். இந்த ஃபோன்லாம் நான் பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3-4 வருஷம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. அதுக்காக தேர்ந்தெடுக்கிறேன். இதில் நீங்கள் எந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ண ஐடியா இருக்குன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக டெக்ரேட்டிவ் கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அதுக்கப்புறம் இதில் எந்த ஃபோனை பற்றி வேணாலும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.